யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கட்சியில் இருக்கிற பெண்கள் ஏத்துப்பாங்களா? முதல்ல அந்த நடிகையின் பேரை சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல அடுத்த என்ன கேள்வி கேட்பாங்க? அவங்க நீங்க பாத்தீங்களான்னு கேட்பாங்க, அல்லது உடனடியாக அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கறது, ஒரு வருத்தம் தெரியும், தெரியாம சொல்லிட்டாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கோடை காலம், அவங்க எல்லாம் குளிர்காலமா? நீங்க 3 மணி நேரம் எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஐயா மட்டும், விஜய் அவர்கள் மட்டும் கேரமல இருக்கிறாருங்கிறாங்க. நீங்களும் மேடையில் நில்லுங்க 3 மணி நேரம் வெயில் என்ன இப்ப? ஆனா உங்க கட்சியினுடைய சேலம் மாவட்ட நிர்வாகி என்ன சொன்னாரு? தமிழன் பார்த்திபன், வெயில்ல நிக்கணும் 10 மணி நேரம் நிப்பீங்களா? சோறு சாப்பிடக்கூடாது 10 நேரம் பட்னியா இருப்பீங்களா? செத்து போயிருவாயா, செத்து போயிருவான் சாப்பிடாம இருந்தான்னா. விஜய் ஒரு காலகட்டத்தை எட்டிய பிறகு தாவேகாவை விஜய்க்கு பிறகு நடத்துவதற்கு ஆள் இருப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அந்த நபரை பார்த்து யாராவது ஒருத்தர் ஏய் நீ கட்சி ஆரம்பிச்சு வாயா விஜய் ஆரம்பிச்ச கட்சின்னு சொன்னா அது சரியா தப்பா? உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற அநாகரிகமான ஒரு கருத்தை நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் களம்ல இந்த கருத்து அவசியமா? மிக மிக அனாவசியமானது, ஆரோக்கியமற்றது, அநாகரிகமான ஒரு அணுகுமுறையா தான் நான் பாக்குறேன். இது எந்த வகையிலுமே யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கட்சியில் இருக்கிற பெண்கள் ஏத்துப்பாங்களா? முதல்ல இல்ல கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குருவாங்களா? இல்ல தமாக ஏத்துக்குருமா? யார் ஏத்துக்குருவா? அண்ணாமலை ஏத்துக்குவாரா? முதல்ல வான சீனிவாசன் அம்மையார் எடுத்துக்குவாங்களா? தமிழிசை சவுந்தரராஜன் ஏத்துக்குவாங்களா? தப்பு. அது அரசியல் ரீதியா போட்டு துவச்சி அடுங்க விஜய, தப்பே இல்லை. அதுக்கு விஜய் தயாரா இருப்பாரு. உங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தத்துவம் இல்லை, வெறும் கூட்டத்தை வச்சு ஷோ காட்டிக்கிட்டு இருக்கீங்க, நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்குன்னு பேசுங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி பேசலை? 72 நாள் ஆச்சு வெளில ஒரு இறப்பு நடந்து ஏன் தம்பின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. எங்களை பார்த்து நீங்கள் இவங்களை வச்சு எல்லாம் அரசியல் பண்ணுறீங்க, கட்சி நடத்துறீங்கன்னு சொல்கிறீங்களே, நீ உங்கள் அப்பாவை சனப்பா திரைப்படத்துக்கு வந்தேன்னு கேட்குறாங்களே, அந்த மாதிரி கேளுங்க, அந்த மாதிரி பேசுங்கன்ற. உண்மையில் நடந்த சம்பவத்தை வச்சு பேசணும். இந்த மாதிரி அந்த நடிகையின் பேரை சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க என்ன அடுத்த என்ன கேள்வி கேட்பாங்க? அவங்க நீங்க பாத்தீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் தேவையா? நயினார் நாகேந்திரனுடைய அனுபவம் என்ன, அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன, அதனுடைய பின்னணி என்ன? அவரை போன்ற ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவரா பொறுப்புல இருக்கிறவர் இந்த மாதிரி வார்த்தைகளை உதிர்ப்பது அப்படிங்கிறது அனாவசியமானது, ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா விஜய் அவர்களை இப்ப நம்ம குற்றம் சொல்ற ஒரே வார்த்தை அனுபவம் இல்ல. அப்ப இவர் அரசியல்களை இத்தனை காலம் இருக்காருன்னா அப்ப அந்த அனுபவம்ன்றது இங்க பேசணும். நல்லா கேக்குறீங்க. உங்களுக்கே சின்ன அவருடைய அனுபவம் தான் உங்க வயசாவே கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு அந்த அனுபவம் இருந்தும் என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. விஜய் மேல திரும்பவும் சொல்றேன், தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் குறித்து அரசியல் ரீதியாக விமர்சிப்பதற்கு உங்களுக்கும், ஒரு மக்கள் பிரஜையாகிய உங்களுக்கு உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, நயினார் நாகேந்திரனுக்கு உரிமை இருக்குது, சீமானுக்கு உரிமை இருக்குது, எடப்பாடிக்கு உரிமை இருக்குது, ஸ்டாலினுக்கு உரிமை இருக்குது. ஆனா அநாகரிகமாக பேசுவதற்கு, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவதற்கு இவர்கள் யாருக்குமே உரிமை கிடையாது. இப்போ அண்மையில நான் ஒரு ஊடக நிகழ்ச்சியை பார்த்தேன். அதுல தாவேகாவினுடைய ஆதரவாளர்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. மரியாதைக்குரிய அண்ணன் நெல்சன் அவர்கள் நெறியாளரா இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் இடுமானம் கார்த்திக் அமர்ந்து இருக்கிறாங்க. ஏதோ மன்னிப்பு குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு கேட்கிறார். அந்த தாவேகாவினுடைய ஆதரவாளராக அமர்ந்தவர். ஒரு அநாகரிகமான பேச்சு இல்ல. அரசியல் ரீதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டா அரசியல் ரீதியா நீங்க பதில் சொல்லணும். அதை விட்டுவிட்டு தனிப்பட்ட ரீதியில ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எடுத்து வச்சு பேசுறது, அல்ல அதை தொடர்புடையவர்களாக வெளியில் பேசப்படக்கூடிய நபர்களுடைய பேர் எடுத்து வச்சு பேசுறதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சம். அதை மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் தவிர்ப்பது, அல்லது உடனடியாக அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கறது, ஒரு வருத்தம் தெரியும், தெரியாம சொல்லிட்டேங்க, நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் பேசணும். ஆனா அவர் கேட்டதுக்கு எப்படி விஜய் அவர்கள் கரூர்ல பிரஸ் மீட் அந்த கேள்வி கேட்டதும் போனாங்களோ அதே மாதிரி இப்ப அவர் தவிர்த்துட்டுல போறாரு பிரஸ் மீட்ல. அந்த பதில் இப்போ கடும் விமர்சனம் வந்துட்டு இருக்கு, எல்லா கட்சி தலைவர்களுமே கேட்கறாங்கன்றப்ப அமைதியா போறாரு. தப்புங்க. அவர் வருத்தம் தெரிவிக்கணும். அதுதான் அவருடைய அனுபவத்துக்கு நல்லது. ஒரு பிரச்சனை நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதான் விஜய்கிட்டே நம்ம சொன்னோம். கரூர்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நீங்க ஒரு கட்சியின் தலைவன் அப்படிங்கிறவன் முதல்ல அரவணைக்கதற்கும், நேத்து ஒரு பேசினார், என்ன பேசினார் நம்ம மேடையில, கரேஜ்னு பேசினார். கரேஜ்னா என்ன? ஆங்கில தமிழ்ல தைரியம்னு அர்த்தம். தைரியம்
கரேஜ் அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு அடிப்படை தகுதி அப்படிங்கிற பொருள்பட பேசினாரு. கரூர்ல 41 பேர் செத்து போறாங்க. கரேஜையும் தைரியத்தையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க மக்களை போய் மக்கள் வீட்டுல போய் பார்க்கணும். இன்னைக்கும் விமர்சனம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இல்ல, என்னன்னைக்கும் இருக்கும். இப்ப அதனை தொடர்ந்து தானே சேலத்திலயும் ஒரு உயிரிழப்பு. அப்போ இன்னொரு ஒரு மகாராஷ்டிரா போயிருக்கணுமா இல்லையா? அவர் தம்பியோட ஊர் எங்கன்னு தெரியாது எனக்கு, மகாராஷ்டிரா சேர்ந்தவர்னு சொன்னாங்க. கட்சியோட போய் கிளம்பி பார்க்கணும். என்ன கேட்டீங்கன்னா உங்களை நம்பி தானே வந்தார் அவரு. பாருங்க, எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும் ஏன்னா இதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருடைய பொதுக்கூட்டத்தில் நடந்திருக்குது, கருணாநிதி பொதுக்கூட்டத்தில் நடந்திருக்குது. ஆனா இல்லைன்னு மறுக்கல. ஆனா தொடர்ச்சியா உங்க பொதுக்கூட்டத்துமே இப்படி ஒரு விமர்சனம் வருகிற போது நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கணுங்கிறேன். நீங்க 3 மணி நேரம் எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு இருக்காங்க, ஐயா மட்டும் விஜய் அவர்கள் மட்டும் கேரம்ல இருக்கிறாருங்கிறாங்க. நீங்களும் மேடையில் நில்லுங்க 3 மணி நேரம் வெயில். என்ன இப்ப ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாதிரி தான் வந்து நிப்பீங்களா நீங்க மேடம் மேல? எந்த தலைவர் சார் அப்படி இருக்காங்க? அவங்களுக்கான பேசுற வாய்ப்பு வரப்பதானே வந்து. அப்படிலாம் இல்ல. யார் சொன்னது? எல்லா தலைவர்களும் மேடை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே. மு.க. ஸ்டாலின் எல்லாரும் பேசுறதுக்கு மேல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு மேல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? மாநாடுல சொல்றேன் சார், இந்த மாதிரி மக்கள் சந்திப்புல. ஆமா வரணுங்க. நீங்க ஒரு ட்ரெண்டை உருவாக்குங்க. நீங்க சேலத்துக்கு போனீங்கல்ல, சேலத்துல இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பத்தி விஜய் சொன்ன வார்த்தை இதான் ஒண்ணு சொல்லுங்க. அது நிர்வாகிகள் சந்திப்பு தானே சார்? நிர்வாகிகள் சந்திப்புல எதுக்கு நீங்க ஸ்டாலினை பத்தி பேசுறீங்க? நிர்வாகிகள்கிட்ட சரி உங்க இந்த நீங்க பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. சூரஜ்ங்கிற தம்பி செத்து போனார்ல, அவருக்கு தாவக கட்சிக்காரரா? நிர்வாகி கட்சியிலே கிடையாது. அவர் எப்படி அவர்கிட்ட எப்படி பாஸ் போச்சு? இப்ப பாஸ பிளாக்ல வித்தீங்களா? எவ்வளவுக்கு வித்தீங்க? அவர் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நான் போறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரு. கட்சியிலே இல்லையாம எப்படிமா உள்ள விட்டாங்க உங்களை? எனக்கு புரியவே இல்லை. வரலன்னு சொல்லு. 4998 பேர் தானே, 97 பேர் வந்துட்டு போகுது, ஏன் உள்ள விட்டீங்க? செத்து போகாம இருந்திருப்பார்ல. அவர் வேற ஏற்கனவே இதய வலிமை குன்றி இருந்தாருன்னு ஒரு செய்தி போடுறீங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் இல்லையா? இந்த கேள்வியும் வருது இல்ல, 4997 பேர் சொல்றீங்க. அப்ப அங்க அதுக்கான பாதுகாப்புகளும் இருக்கு. அப்ப அது வந்து அவர் இயற்கை மரணமா கூட இருக்கலாம்ல. இதுல எப்படி நம்ம விஜய் அவர்கள் இல்ல, இது எனக்கு தெரியல. இது நாகரிகமான சொல்லாடலான்னு எனக்கு தெரியல. உங்க கூட்டத்துக்கு வந்து நான் உங்களால செத்து போனாருன்னு சொல்லல, உங்களுடைய கவனமின்மை இதெல்லாம் சொல்லல. ஆமாங்க, கூட்டத்தை தவறிட்டாருன்னு சொல்லுங்க. ஆனா அது இயற்கையான மரணங்க. சரி, வீட்டுல இருந்ததுதான் செத்து போயிருப்பாரா? இருங்க, அவர் வீட்டுல இருந்ததான் செத்து போயிருப்பாரா? உங்களுக்கு எப்படி செத்து போயிருப்பாரு சொல்லுவீங்க? செத்து போகணும்னு சொல்லுவீங்க? வெளிப்படையா தெரியுது வெயிலின் தாக்கம் இருக்கும். சரி, வெயிலின் தாக்கம் இருக்குங்கிறத ஒரு கட்சி முன்னெச்சரிக்கை யோசிக்க வேணாமா? அப்ப என்ன பண்ணணும்? மொட்டை வெயில் அடிக்கும்பா, மேல கூரையை போடுவோம்பான்னு யோசிக்கணும். ஆனா உங்க கட்சியினுடைய சேலம் மாவட்ட நிர்வாகி என்ன சொன்னாரு? தமிழன் பார்த்திபன், வெயில்ல நிக்கணும் 10 மணி நேரம் நிப்பீங்களா? சோறு சாப்பிடக்கூடாது 10 நேரம் பட்னியா இருப்பீங்களா? செத்து போயிருவாயா, செத்து போயிருவான் சாப்பிடாம இருந்தான்னா. புரியுதா உங்களுக்கு? போருக்கா போறீங்க நீங்க எல்லாம்? ஒரு கட்சி கூட்டத்துக்கு போறீங்க. உண்மையிலேயே போருக்கு போன ஆரிய படைகள் வந்து நெடுஞ்செழியன் கூட இப்பெல்லாம் கேட்டிருக்க மாட்டான். ராஜராஜ சோழன் கேட்டிருக்க மாட்டான். சேர செங்குட்டுவன் கேட்டிருக்க மாட்டான். மதுரை ஆண்ட பாண்டியர்கள் கூட கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. 10 மணி நேரம் சோறு சாப்பிட மாட்டியா, தண்ணி குடிக்க மாட்டியா, டீ குடிக்க மாட்டியா, ஒண்ணுக்கு போக மாட்டியா? என்னையா இது? எனக்கு புரியல. இன்னொன்னு சொல்றாரு, இன்னொருத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில தான் நீங்களா இருக்கிறீங்க, என்ன மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சிருவா? இன்னொரு சவால் விட்டுருக்காரு பாத்தீங்களா? 1% தனியா நின்னு நீங்க என்னோட வாக்கு சதவீதம் வாங்குவீங்க. மரியாதைக்குரிய தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அரிச்சுவடி தெரியவில்லை. ஏன் சார்? அறிஞர் அண்ணா துவங்கிய கட்சி என்னது? 49ல ராபின்சன் பொங்கல் என்ன கட்சி துவங்கினாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினாரு. அதன் பிறகு ஐயா கருணாநிதியோட முரண்பாடு உருவாகி மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகன்னு துவங்கப்பட்ட கட்சியில போய் பொதுச் செயலாளராக சேர்றாரு. நிறைய பேர் இந்த வரலாறு தெரியாது. அதிமுகங்கிற கட்சியை எம்ஜிஆர் உருவாக்கல, அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா? எம்ஜிஆர் அதிமுக கட்சியை உருவாக்கல. அதிமுக கட்சியை ஒரு 3 நாட்கள் இடைவெளியில அதுதான் அதுல போய் ஐயா போய் சேர்ந்து பொதுச் செயலாளராக ஆறாங்க. அதுக்கு முன்னாடி அனகாபுத்தூர் ராமலிங்கம் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவரோட பேரு. அதுல ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி ஒருத்தர், எம்ஜிஆர் ரசிகர் ஒருத்தர் கட்சியை போய் ரெஜிஸ்டர் பண்றாரு. அதுல ஐயா போய் என்ன பண்றாங்கன்னா பொதுச் செயலாளராக ஆகிறாங்க. கட்சியை உருவாக்குனவர் பேர் வந்து வேற பேர் ஆக்சுவலி. ஸோ ஐயா தான் வந்து எம்ஜிஆர் தான் வந்து இப்போ அதிமுகவின் முகம். அவர் இதுவாகிறாரு. இப்ப 2 பேர் செத்து போயிட்டு கட்சியை கழிச்சிட்டு போயிடணுமா? சொல்லுப்பா. அண்ணா செத்து போயிட்டாரு, எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, கட்சியை கழிச்சிடணுமா? அப்படிலாம் இல்லையே.
ஏற்கனவே யாரோ உருவாக்குன கட்சியில நீங்க இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. இப்ப விஜய் வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் ஒரு காலகட்டத்தை எட்டிய பிறகு தாவேகாவை விஜய்க்கு பிறகு நடத்துவதற்கு ஆள் இருப்பாங்களா மாட்டாங்களா? இருப்பாங்க. அப்ப அந்த நபரை பார்த்து யாராவது ஒருத்தர் நீ கட்சி ஆரம்பிச்சு வாயா விஜய் ஆரம்பிச்ச கட்சின்னு சொன்னா அது சரியா தப்பா? தப்பு தானே. புரியுதா உங்களுக்கு? ஒரு கட்சியை வந்து அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள நான் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை உருவாக்கியவர் நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ். அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் 4% மேல ஓட்டு வங்கி இருக்குது. தமிழ்நாட்டில் உருவான கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் 8% ஓட்டு இருக்குது. அந்த கட்சியில யார் உருவாக்குனது? என்னமோ நீங்க தான் வந்து இப்ப முறையா நிக்கிற மாதிரியும் உங்களை போன்ற தமிழ்நாட்டில் வேற யாரும் வராத மாதிரியும். என்னங்கய்யா, ஏற்கனவே தேமுதிகங்கிற ஒரு கட்சி கூட தான் இருக்குது. அதாவது எப்படின்னா அவங்க எல்லாம் வந்து இவங்க பேரை வச்சு நீங்க வந்து ஓட்டு வாங்குறீங்க, நான் பாத்தீங்களா என்னையே பிராண்டா வச்சு நான் ஓட்டு வாங்குறேன். இல்லம்மா, அதுவும் தவறான செய்தி. அவரை மட்டும் பிராண்டா வைக்கல. அப்படியே இங்க வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு, அப்படிங்கிறது அண்ணாவை எடுத்துக்கிறாரு, இங்க திராவிடத்தை கொஞ்சம் உருவிக்கிறாரு, தமிழ் தேசியங்கிற பேர்ல எதையோ உருவிக்கிறாரு. நீங்க என்ன உங்க பிராண்ட நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பாணியில தானே சொல்றாரு 30% ஓட்டு இப்ப எனக்கு இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? வேர் இஸ் த டேட்டா? கிவ் மீ யுவர் டேட்டா. நீங்கள் எந்த இடத்துல 30% ஓட்டு வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்குது? இதெல்லாம் வந்து நாளைக்கு மக்கள் முன்னாடி போட்டு காட்ட போறாங்க. நீங்க வேணா பாருங்களேன். யார் சொன்ன 30% ஓட்டு விஜய்க்கு இருக்குதுன்னு? விஜய்க்கு இப்ப இருக்க ஓட்டு திமுகல இருக்கவங்களுக்கே கிடையாது. திமுக கூட்டணி இல்லாம தனியா வந்து நின்னுச்சுன்னா 1% வாங்குமான்னு கேக்குறாரு திமுக பார்த்து. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றணும். ஸ்கிரிப்ட் ரைட்டரை அவர் யாரை வச்சிருக்கிறாருன்னா, ஒரு அரசியல் ஆய்வாளரையோ அரசியல் அறிஞரையோ கோட்பாட்டு புரிதல் உடைய இன்டலெக்சுவல்ஸையோ அவர் வச்சுக்கல. விஜய் அவர்களுடைய ஒரு ரசிகரை வச்சிருக்கிறார். விஜய் ரசிகரை நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா வச்சிருந்தீங்கன்னா இப்படித்தான் தான் தோன்றித்தனமாக கண்டதை எடுத்து பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அதில் விஜய் மாறணும். நான் 30% பாரு, எதிர்கட்சியில் நான் யாருமே வந்து விமர்சிக்க மாட்டேன், இதை பற்றி பேச மாட்டேன் பாரு. பேச முடியாதுல்ல உங்களால். என்ன இருக்கு நீங்கள் பேசுறதுக்கு? நான் ஏன் பேசணும்னு கேட்குறாரு. நீ இப்போ ஆளும் கட்சியாக இருக்குது திமுகவை தான் நான் விமர்சிக்க முடியும். உங்களை வந்து நான் எதிர்த்து சரி, நீங்கள் அதிமுக விமர்சிக்க வேணாம். ஏன்னா இப்போ ஒன்று சொல்லவா, இப்போ நீங்கள் தான் வந்து சிஎம் சேலை உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சிஎம் சேலை உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? லலிதா சிஎம் சேலை உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது கேமராமேன் தோழரும் நானும் வந்து சிஎம் ஆகணும்னு போட்டி போட போகிறோம். இங்கே ஒரு சேர் காலியாக தண்டமாக கிடக்குது, இங்கே ஒரு சேர் இன்னொருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதான் சிஎம் சேர். இப்போ நான் உங்களை இங்கேருந்து ஒழிக்கிறதுக்கு போராடுவேனா இல்லை காலி சேரில் உட்காரலாமா அவங்களுக்கு போராடுவேனா? உங்களை தூக்கணும், நான் அந்த சீட்டில் உட்காரணுங்கிறது தான் என் எய்மு. அதை எல்லா கட்சியும் பண்ணுது. அதிமுகவுக்கும் அதுதான், நாம் தமிழர் கட்சிக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்களேன். அந்த கட்சி பிஜேபியினுடைய பட்ஜெட்டை பத்தி ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சி மோடியினுடைய மக்கள் விரோத திட்டங்களுக்கு ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்க? அல்லது என்ன வெளிப்படுத்துக்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி வெளிப்படுத்தினீங்கன்னு தெரியணும்ல. அது தெரியணும்ல. ஏமா இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இப்போ அண்மையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சில மாற்றங்களை கொண்டு வந்து நாங்கள் இதை ரொம்ப செழுமைப்படுத்திட்டோம், 2 செக்ஷனாக மட்டும் பிரிச்சுட்டோம்னு சொன்னாங்க. 4வது 2ஆக மாற்றிட்டோம்னு நாங்கள். அது குறித்து சீமண்ட ஒரு கருத்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இப்போ மாற்றி என்ன பிரயோஜனம்? எவ்வளோ வருஷமாக செத்து போனான், அதுக்கெல்லாம் யார் மன்னிப்பு கேட்குறது? பொது மன்னிப்பு கேட்க போகிறா? மோடியை மன்னிப்பு கேட்க சொல்லணும்னு கேட்டார். மோடியே மக்கள் மத்தியில் நின்று மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லக்கூடிய சீமானோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆனால் இதே சமயம் நீங்க சொல்ல தேவையில்லை. விஜய் அவர்களுக்கு பட்ஜெட் மீதான பார்வை என்ன? உங்க கருத்து என்ன? உங்க நிலைப்பாடு என்ன? பிஜேபின்னு ஒரு வார்த்தையை கூட நீங்க உச்சரிக்கல அந்த இதுல. சரிம்மா, உங்களுக்கு எல்லாமே திமுக தான் அப்படின்னா கொள்கை எதிரின்னு ஏமா சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லைன்னா நம்ம பாஜகவோட பி டீம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரியான. இல்லம்மா, நீங்க பிஜேபி பத்தி பேசவே மறுக்கிறீங்கன்ற. நான் எங்க பேசுனீங்கன்னு கேட்குறேன். பாஜக பி டீம் உங்களை ஏன் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க பிஜேபி பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேசலாம்ல, பேசணும் தான் தெரியும். அவர் பேசவே மறுக்கிறாரு. அதனால விஜய் அவர்கள் வந்து ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த கற்பனை உலகத்துல வாழ்பவர்களையே தன்னோடு அரவணைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்.
அதனால அவர் அப்படி பேசுறாரு. இப்போ 30% எப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி டேட்டா எதுவும் கிடையாது. நம்ம இதுக்கு மேலே ஒரு மாதிரி போட்டிட்டும் பார்த்தது கிடையாது. அவர் ஒரு கற்பனையில சொல்றாரு. அவருக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு, அவருக்கு ஒரு பார்வை இருக்கு. அதை சரின்னு சொல்றதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க, தப்புன்னு சொல்றதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. 2 பேருக்குமே இருக்கிறது ஜனநாயக உரிமை. நான் ஏன் ஜனநாயக உரிமை எடுத்துக்கிறேன். அப்படி ஒரு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்செப்ஷன் தெரியல. 30% இருக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியல. 30% இருக்கணும்னா நேற்று அந்த கிரவுண்டே ரொம்ப வழிஞ்சிருக்கணும். ஆனா அங்க வந்து குறிப்பிட்ட ஆட்கள் தான் வரணும்ன்ற அந்த எண்ணிக்கையோட தானே சார். அப்படிதான் இங்க குறிப்பிட்ட ஆட்களை விட்டீங்களா என்ன? ஆமா, சூரஜ்ங்கிறவர் வந்து கட்சிக்காரே இல்லையா, எப்படி உள்ள விட்டீங்க? அதாவது இந்த 5000 பேர்னா 5000 பேர் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் சும்மா ஆகாத. 5000 பேர் மேல உள்ள வந்திருக்கவே மாட்டாங்களா? கரெக்டா அந்த கிரவுண்ட் உள்ள 4998 பேர் தான் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்க, லலிதா போய் பைட் எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல மற்ற ஊடகங்கள்ல கவுண்ட் சும்மா சொல்லுவாங்கப்பா, சும்மா சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்னன்னா, நீங்க முதல்ல மக்கள்ல போய் சந்திக்கணுங்க. நீங்க தான் சொன்னீங்க நிர்வாகிகள் கூட்டணும். இப்ப வீட்டு மக்களை போய் சந்திப்பாரு. என்னென்ன எத்தனை நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு? தமிழ்நாடு எத்தனை மாவட்டம் இருக்கு, எத்தனை கிராமம் இருக்குன்னு தெரியுமா விஜய்க்கு? எப்ப போவாரு? அதான் பண்ணட்டும், பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு முன்கூட்டியே போட்டு கோடை கால செலவு அப்படின்னு 2000 கொடுத்துருக்காரு. இது எப்படி சார் டிவிகே மீட்டிங்கை ஓவர்டேக் பண்றதுக்காகவா, இல்லை இது என்ன மாதிரியான பின்னணி? அவருக்கு டிவிகே எல்லாம் மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அது ரொம்ப லெஸ் ப்ராபபிலிட்டி தான். பட் ஓவராலா அவர் வந்து மீண்டும் மீண்டும் நான் வந்து ஒரு மோடியோட ஃபாலோவருங்கிறது நிரூபிக்கிறார். எந்த இடத்துல அந்த மாதிரி வந்து? ஆமா, பீகார்ல என்ன பண்ணாங்க பிஜேபி? பீகார்ல மோடியோட ஃபார்முலா என்னவா இருந்துச்சு, பிஜேபியின் ஃபார்முலா என்ன வச்சு 10,000 கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு பிஃபோரா 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆளுங்கட்சி செய்த அட்டூழியமான ஒரு செயல், நேரடியான ஒரு கையூட்டு, லஞ்சம். அதே போன்றதோடு ஒரு பாணியை வேறு வார்த்தைகள்ல வடித்திருக்கிறார் மரியாதைக்குரிய முதலமைச்சர். இப்போ உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அதாவது நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் சரி, ஓகே, மக்கள் பயணம் விட்டுட்டு இருந்தாங்க, பயனடைகிறாங்க, ஓகே. அதுபடி இப்போதான் உங்களுக்கு வந்து தடை போடுவாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, அதெல்லாம் நான் முன்கூட்டியே கொடுக்குறேன்றீங்க. சரி, யார் போனா, எப்போ போனா, எதுக்கு போனா, எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க? சரி, 2026 கோர்ட்டுக்கு போகணும்னு முனையக்கூடிய பாஜக, அதிமுக 2024 ஏன் முனையல? 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல காசு கொடுத்தீங்களா, கொடுக்கலையா? இங்க இன்னொரு கேள்வியும் வருதுல்ல. அப்போ அவங்க மே மாசம்ன்றது அவங்க ஆட்சி காலம் அப்போ முடிஞ்சிடும், கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் தான் இருக்கு அவங்க ஆட்சி காலம் முடிய. அப்போ கொடுக்க முடியாது இல்லையா இந்த மகளிர் உரிமை தொகை? அப்போ இதுக்காக இல்ல அதாவது சொல்லவா, இந்த உதவி தொகையெல்லாம் வந்து கொடுக்குறதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, இப்போ புதுமை பெண் திட்டம் இருக்கு, கொடுக்க மாட்டாங்களா? ஆக்சுவலாக கொடுக்க மாட்டாங்களா? கேட்குறவங்கள தமிழ் புதல்வன் கொடுப்பாங்களா? பழைய ஓய்வு திட்டத்துக்கு இந்த ஓஏபி பென்ஷன் இருக்குல்ல, வயசானவங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுத்தாம ஆகணும். அதெல்லாம் உதவித்தொகைங்கிறது பாட்டு ரொம்ப போயிட்டே இருக்கும், அதெல்லாம் தடுக்கவே மாட்டாங்க. இப்போ முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு வேணும், ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வேணும்னு எடுத்துக்கிறாங்க ஐயா. அது கன்வின்சிங்காக இல்லை மக்களுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். மக்களுக்கு பணம் கிடைச்சதா மகிழ்ச்சி, சந்தோஷங்கிற விஜய் கருத்தை நான் அதில் வரவே இருக்கிறேன். சந்தோஷமாக வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு விசில் அடிச்சு அனுப்பிச்சிருங்க. அதில் நான் ஓரன் படுறேன். விசிலெல்லாம் காதில் ஊதக்கூடாது, ரொம்ப தப்பு, கோவம் வரும், பிடிச்சி தூரம் அடிச்சிருவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் யாருக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்ல வரல. அந்த 5000 வாங்கிங்க. ஏன் தெரியுமா, அது உங்கள் பணம், நம்ம பணம். ஏன் முதல்ல 28 மாதம் கொடுக்கவே இல்லையே முதலமைச்சர்? முதல்ல அப்புறம் தானே கொடுத்தாரு. நம்ம பணம், அதை வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் எதற்கு கொடுக்குறாருங்கிறத யோசிச்சு வாங்குங்க. மக்களுக்கு யோசிச்சுதான், மக்களுக்கு தெரியும். ஏன் இப்போதான் கோடை காலம் உங்க கண்ணுக்கு தெரியுதா? அதான் எடப்பாடி கேட்குறாரு, தோல்வி பயத்தின் வெளிப்பாடுங்கிறாருல. எதிர்க்கட்சி கருத்தா இருந்தாலுமே கூட அந்த பாயிண்ட் லாஜிக்கா இருக்குது. இப்போ ஏதோ ஒரு பதற்றம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, அதெல்லாம் முன்கூட்டியே காசை வெளியிடுறாங்க. 5000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கும் 1,31,000 பேர், 1,31,00,000 பேர் கொடுத்துருக்குறீங்க. ஆனா இதுல ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. என்ன தெரியுமாமா, மிச்சம் 2 கோடி பேர் நீங்க கொடுக்கவே இல்லையே, 1.5 கோடி பேர் இன்னும் கொடுக்கவே இல்லை. நீங்க அவங்க எல்லாம் காண்டாவாங்களா மாட்டாங்களா? சரி, 2000 ரூபாய் கோடை கால சிறப்பு உதவி தொகைங்கிறது ஏன் எல்லாருக்கும் கொடுக்காம வெறும் அந்த பெண்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க? ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் கோடை காலம் வருதா? இப்போ நீங்க உதவி தொகை தான் வாங்குறீங்க, உரிமை தொகை வாங்குறீங்களா? வாங்கல. உங்களுக்கு கோடை காலம் வருமா, வராதா? இப்போ உங்க குடும்பத்துல வேற யாராவது வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் கோடை கால நிவாரணத்துக்கு கொடுத்துட்டு லலிதாவுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு காண்ட் ஆகுமா, ஆகாதா? என் குடும்ப தலைவிக்கு தானே சார் அது, குடும்ப தலைவிக்கு இல்லம்மா, உங்க குடும்ப தலைவி கொடுத்துருப்பாங்கம்மா. இன்னொரு குடும்ப தலைவிக்கு
அவங்க அந்த இது வாங்கியிருக்கு, உரிமை தொகையை வாங்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு 2000 ரூபாய் ஏன் நீங்க கோடைக்கால நிவாரணத்தை கொடுக்கல? நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? உரிமை தொகையை வாங்குறவங்களுக்கு தான் 2000 ரூபாய் நீங்க போட்டிருக்கீங்க. இப்ப எங்க வீட்டம்மா 2000 ரூபாய், எங்க அம்மா உரிமை தொகை வாங்கல, ஓகேவா? என் பெரியம்மா வாங்குறாங்க உரிமை தொகை. இப்போ உரிமை தொகை தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க, நிவாரண தொகை எங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற ஒரு பேச்சு எழுது. அது ஏன் நீங்க உருவாக்குனீங்க? எல்லாரும் கொடுத்துட்டு போக வேண்டியது 2000 ரூபாய். ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கோடை காலம், அவங்களாம் குளிர்காலமா? இல்லை தானே? இதுலயே நிறைய முரண்பாடுகள் உண்டு. ஸோ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, துட்டு வந்துருச்சு, என்ன பண்ணலாம், துட்டை கொடுத்தாதான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அதனால் ஃபினிஷ் பண்ணலான்னு பண்ணியிருக்கிறாரு. மக்கள் யார் ஃபினிஷ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம எலெக்ஷன் ஃபினிஷ் ஆகும்போது பார்ப்போம். நன்றிம்மா.